عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டும் ஆக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, எதை தொட்டாலும் கண்ணீர் விட்டு அழுகிற பண்பு என்றால் அது பெண்களுக்கு சொந்தமானது என்று கண்ணீரை பெண்களுக்கு மட்டுமே சாதகமாக்கி விடுகிற காலம் கடந்து போய் இன்றைக்கு அது இருவருக்கும் சமமாகிவிட்ட சூழலை பார்க்கிறோம். எதையும் எதிர்கொள்வதற்கு பயந்தவர்களாய், துணிச்சல் குறைந்தவர்களாய், வீரத்தில் உச்சத்தில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு சற்று மனமுடைந்து சங்கடப்பட்டு அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் சில விஷயங்களில் தன்னை அறியாமலே மனிதன் உழன்று விடுவதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் கூட திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிற ஒற்றை காரணத்தை நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற எண்ணற்ற மின்னல்களில் இலகுவாய் எதிர்கொண்டு ஓடுவதற்கான துணிச்சலை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு உத்வேகம் ஊட்டுவதை பார்க்கலாம். முதலில் அல்லாஹ் மனிதனுடைய யதார்த்தத்தை பற்றி பேசுகிறான். சூரத்துல் மாரிதை நீங்கள் புரட்டி பாருங்கள். இன்னல் இன்சான குலிக ஹலுஆ, மனிதன் பதறுபவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமாக இருந்தால் மனமுடைந்து மனிதன் அமர்ந்து விடுகிறான். யதார்த்தமாகவே மனித படைப்பு எவ்வாறு ஒரே பதட்டத்திலே மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமாக இருந்தால் இன்னும் உச்சபட்சமான பதட்டத்திற்கு சென்று எவ்வாறு அதை அணுகுவது என்று தெரியாமல் புலம்பி தவிக்கிறான் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை பற்றி சொல்லுகிற போது மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனம் மனிதனுடைய பலகீனத்தை பேசியிருந்தாலும் கூட மனிதனுக்கு திருமறை குர்ஆன் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற எண்ணற்ற விஷயங்களையும் சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சோதனைகளின் துன்பங்களின் போது மனமுடைந்து அதை எவ்வாறு எதிர்கொள்வதென்றே தெரியாமல் அமர்வதை
அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் சற்று சலனம் ஏற்பட்டு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் ஈமான் குறைந்து போய் அல்லாஹ்வை விட்டும் விலகுகிற பொழுதுதான் மனிதன் உச்சபட்சமான கஷ்டங்களுக்கு செல்லுகிறான். இல்லை என்றும் இருக்க இயலாது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் முழுமையாக நம்பிவிட்டு தன்னுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற பொழுது தனக்கு ஏற்பட்ட துன்பம் ஒரு துன்பமே இல்லை என்று கடந்து செல்லுகிற மனிதர்களும் நம்மில் பலர் உண்டு. பெரிய கஷ்டமா இருக்கும், சர்வ சாதாரணமா கடந்து போயிட்டே இருப்பாரு. பிசினஸ்ல லாஸா இருக்கலாம், குடும்பத்தாரில் இழப்பாக இருக்கலாம், பொருளாதார இழப்பாக இருக்கலாம், இன்னும் பிற ஏதோ ஒரு விஷயத்தில் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கிற அந்த அடியாருக்கு துன்பம் எல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்கின்ற ஏராளமான வசனங்களை நமக்கு சொல்லித் தந்திருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதன் மூலம் நீங்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை கண்களுக்கு முன்னால் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வை நம்பியாச்சு, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் உச்சபட்சமாய் இருக்கிறீர்கள். நம்பிக்கை ஒரு சாதாரண நம்பிக்கை இல்லை, ஈமானில் உச்சபட்சமான ஈமான் உங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் அப்போது நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிசயத்தை மட்டும் தான் பார்ப்பீர்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சான்றளிக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான்? ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து விடுங்கள். ஹய்யல் லா யமூத், எவன் மரணிக்காது உயிரோடு இருப்பானோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்து வாழுங்கள். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களும் பெரும்பாலும் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு, தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கு இன்னொரு மனிதன் தீர்வு தர மாட்டானா என்று யோசிக்கிறார்கள். தன்னுடைய கஷ்டத்தை நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தார்ட்ட பகிர்ந்துக்கிறார்கள். அரை மணி நேரம் உட்கார்ந்து அழுது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்ன பிறகும் கூட அந்த மனிதனுக்கு தீர்வு கிடைத்ததால் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் நம்ம சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறோம், நம்ம சொல்லாத கஷ்டங்கள் கவலைகள் உண்டால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு. இப்ப அந்த கஷ்டங்களுக்கு, கவலைகளுக்கு, துன்பத்திற்கு தீர்வு கிடைத்ததா? இல்லவே இல்லை, கிடைக்காது. ஆறுதல் கிடைக்கும், ஒரு 5 நிமிஷத்துக்கு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். தீர்வு கிடைக்காது. தீர்வை தருகிற ஒரே ஆற்றல் படைத்த அல்லாஹ்விடத்தில் உண்டு. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம பிற நபர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்றோம், கவலையை சொல்றோம், கேட்டு முட்டி எல்லாத்தையும் சரிதான், அப்படித்தான், உனக்கு அப்படித்தான் அரை மணி நேரம் கேட்டாலும் கடைசியா ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பாரு, எல்லாம் அல்லாஹ் தான் பாய், நம்மளால எதுவும் முடியாது, எனக்கு இப்படித்தான் நடந்துச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு நம்மாட்டு கடந்து போயிட்டேன்னு அல்லாஹ்வை அவர் முன்னிலைப்படுத்தி விட்டு சென்றிருப்பார். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். என்னால ஒண்ணும் முடியாது, நீ எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லு, அப்ப அரை மணி நேரம் வேஸ்ட். எந்த ஒரு மனிதனிடத்திலும் உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவே கொள்ளாதீர்கள், வேண்டாம். மாற்று வழி உண்டு. என்ன? படைத்த அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே அரை மணி நேரத்தை நீங்க அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கும் போது, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு கையேந்துகிற பொழுது படைத்த இறைவன் உங்களுக்கு பதிலளிக்க தயார். அல்லாஹ் ரெடியா இருக்கான். மனுஷன் ஏன் வைக்கிறீங்க? மனிதனால் தீர்வு தர முடியாது என்று தெரிந்தும் கூட தனக்கு ஏதோ ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்கள். அது ஒரு மாய பிம்பம், வேற ஒண்ணுமே இல்லை. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கிறதை விட ஒரு மனுஷன் சொல்லிட்டது பெரிய ஒரு மன நிம்மதியை தந்து விட்டதால் இல்லவே இல்லை. இன்னும் எந்த அளவுக்கு மனுஷன் நினைக்கிறான்னால், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ, இப்ப அல்லாஹ் வாழ முடியுமா? வியாபாரம் இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, இப்பேற்பட்ட சூழலில் படைத்த ரப்பால் எனக்கு தர முடியுமா? கேட்பானால், கொடுப்பானால். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, மனுஷன் அல்லாஹ்வை எப்படி தெரியுமா நம்பி இருக்கிறான்? யதார்த்தமாவே மனுஷன் நம்பி இருக்கிற விதம் எப்படின்னா,
பெருசுனாதான் அல்லாட்ட போகணும், சிறுசுனா வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம். ஒரு 10 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு வைங்க, உட்கார்ந்து இருக்க எத்தனையோ நபர்களுக்கு சில சில்லற காசு தொலைஞ்சு போயிருக்கலாம். என்னைக்காவது கையேந்தி அல்லாஹ் ஒரு 10 ரூபாயை தொலைச்சு விட்டேன், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுறா அல்லாஹ், அதை எனக்கு தேடி தாடா அல்லான்னு கேட்டது உண்டான்? காணா போச்சு. பாக்கெட்ல வச்சிருந்தேன், இந்த பாக்கெட்ல வச்சிருந்தேன் 10 ரூபாய் சில்லறேன், காண கேட்டது உண்டான்? இல்ல. அதே ஒரு 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் காணாம போச்சு. இப்ப பள்ளிவாசல் விட்டு போக மாட்டாரு. அல்லாஹ் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, வாய கட்டி வைத்த கட்டி நான் சேர்த்து வச்ச 10,000 காணாம போச்சு. எப்படியாவது தேடி கொடுறா அல்லாஹ். யார் எடுத்தாங்களோ என்ற கொண்டு வந்து தந்துடலாம், என்ற அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடான்னு மனுஷன் அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைக்கிற முறையை பார்த்தீர்களான்? இதான் மனுஷன். அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கிற விதை இப்படித்தான். நம்ம அல்லாட்ட எப்ப போகணும்? பெருசாட்டம் போகணும். மற்ற சின்ன விஷயம் நம்மளே பார்த்து முடிச்சு விட்டுருவோம். இப்படியாங்க அல்லாஹ் நம்புறது? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்கான அளவுகோல் இதுதானா? எல்லாமே அல்லாஹ் நம்புங்க. முதல் விஷயம் என்னன்னா, எல்கேஜி பாடம் நமக்கு சரியா விளங்குறாங்க. ஈமான் கொள்வது பற்றிய சப்ஜெக்ட் இன்னைக்கு பேச வேண்டியதான், இன்னைக்கு நம்ம விளங்கிக்கிற வேண்டியதான். என்றைக்கு நாம் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தோமோ அன்றைக்கு உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய பாடம் ஈமானிய பாடம். ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டோம், இன்றைக்கு அமர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? படைத்த ரப்பால் எல்லாம் செய்ய முடியும் சொல்லிக் கொடுங்க. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள், ஏராளமான வசனங்கள். திருப்புகிற பக்கம் எங்கும் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த வாசகம் உண்டு திருமறை குர்ஆனில். ஒரு 10 பக்கம் திருப்பி நீங்க படிச்சுட்டு மூடும் போது அந்த 10ல ஒரே இடத்திலாவது நீங்கள் அல்லாஹ் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் என்ற வசனத்தை படிக்காமல் மூட மாட்டீர்கள். 6000 வசனத்தில் இப்படி நிறைய வசனம் இருக்குங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? உன்னால முடியாது, உன் கூட இருக்கிறவனால முடியாது, என்னால் முடியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு ஏழ்மைப்பட்ட வாழ்க்கையை வாழவில்லை. குடிசையில வாழ்ந்து கூழோ கஞ்சியோ குடிச்சு ஏதோ கிடைக்கிற வேலை கூட இப்படி வாழல. அவங்கள லைஃப் ஸ்டைல் எப்படி? திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஃபிரௌன் எடுத்து வளர்த்தான், ஃபிரௌனுடைய மாளிகையிலே வளர்ந்தான். உயர்தரமான இடம், உயர்தரமான உணவுகள், உயர்தரமான ஆடைகள், எல்லாம் ஹை கிளாஸ். இப்படி இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகருக்குள் சென்றான். அந்த ஊர்ல ஒரு ஆளை தெரியாம குத்திட்டாரு, ஆள் செத்து போயிட்டாரு. இப்ப மூசா நபி மதியன் நகருக்கு சென்றார்கள் பயத்தில். நம்ம நினைச்சோமே ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் தருவானா, எனக்கு கிடைக்குமா? இந்த வரலாற்றை சற்று ஆழமாய் கவனித்து பாருங்கள். தாய் இல்லை, தந்தை இல்லை, கையிலே பொருளாதாரம் இல்லை, சொந்த பந்தங்கள் அந்த ஊரில் இல்லை, யாரும் இல்லாமல் தன்னந்தனியாய் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தடியில் நின்றார். ஒத்த ஆளு, உதவிக்கு யாருமே இல்லை, கையில காசு இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, குடும்பம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்த ஈமானிய உறுதியை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டான், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பே, எனக்கு நீ தருகிற எல்லா நலவுகளிலும் எல்லா தேவைகளிலும் நான் தேவையுடையவன் என்று கேட்டான். எது தந்தாலும் நன்றுதான், எந்த நல்லதா இருந்தாலும் தா, எனக்கு தேவை இருக்குது. அல்லாஹ் செய்த அற்புதம் என்ன? அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அதே ஊரிலே குடும்பத்தை கொடுத்தான், அதே ஊரிலே பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு வேலை வாய்ப்பை கொடுத்தான், அதே ஊரிலே வீட்டை கொடுத்தான். எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. உங்க உள்ளம் தான் விஷயம். உள்ளத்தை நீங்க எப்படி பக்குவப்படுத்த போறீங்க? எதை சொல்ல போறீங்க உள்ளத்துக்கு? நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நடக்காத முடியாத ஒரு 10 விஷயத்தை சொல்லிட்டா உள்ள அப்படியே ஆஃப் ஆயிடும்.
உதாரணத்துக்கு ஒரு 4-5 பேருக்கு ஊர்ல நடக்காம இருக்கும் பாருங்க விஷயம், நடந்து தோல்வியா இருக்கும் பாருங்க, இதையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது. நம்ம ஏதாவது செய்ய போகும்போது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அது உனக்கு சரி வராது. உனே மாதிரி அவர் நடத்தினாரு, முடிஞ்சு போச்சு, எல்லா காசு லாசா போச்சு, வேலை பார்த்தவங்க பூரா ஓடி போயிட்டாங்க, கடையை எடுத்து சாத்திட்டாங்க. இப்படின்னு நடந்து முடிந்த யாருக்கோ எங்கோ நடந்த விஷயத்தை பார்த்து வைத்து விட்டு தன்னுடைய உள்ளத்திற்கு அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிற பாடம் உனக்கு முடியாது. இதனால மனுஷன் உட்கார்ந்து யோசனை அவ்வளவு உச்சத்துக்கு போறான். காரியத்தை நடத்துவதற்கு முன்னால் 1000 சிந்தனை இருக்கலாம், தொட்ட பிறகு வரக்கூடாது. ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல ஸ்டார்ட் ஆயாச்சு, போய்கிட்டே இருப்போம். இது ஈமானிய உறுதி. சரிதான், ஸ்டார்ட் பண்ணதான் சரிதான், சரி வருமா இல்லையான்னு தெரியலையே, கொஞ்சம் குழப்பமா இருக்கேன், தோத்துருவோம் போலயே, போற போக்க போட்டான் எல்லாம் பிச்சுக்கிட்டு புடிங்கிட்டு போயிரும் போலயே, இப்படின்னு இவருடைய உள்ளத்திற்கு இவர் சொல்லிக் கொடுக்கிற தாழ்வு மனப்பான்மையினால் அல்லாஹ்வுடைய ஈமானை தூக்கி எறிகிறார், அப்படி தூக்கி ஓரமா வச்சிருந்தாரு. இப்ப இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், இவருடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறார், இறுதியில் தோற்றும் போகிறார். ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமா இல்லை. நீங்க அல்லாஹ்வை ஆழமா நம்பி பாருங்க, அல்லாஹ் நீங்கள் நினைக்காத நேரத்தில் கொடுப்பேன் என்கிறான் திருமறை குர்ஆனில். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வயத்தவக்கல் அலல்லாஹ். யார் அல்லாஹ்வை சார்ந்திருப்பாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அந்த அடியாருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். நீங்கள் நினையா புறத்திலிருந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்குவோம் அப்படின்னா நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் 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 நீங்க போயிட்டே இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்குமான்னு நீங்க யோசிப்பீங்க. நடத்தி காட்டுவோம். பெரிய உதாரணம்லாம் வேண்டாங்க. ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, 40, 50, 55, 35 உட்கார்ந்து இருக்கிறோமே. ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, உங்க 20 வயசுக்கு போங்க, உங்க 15 வயசுக்கு போங்க, எப்படி இருந்தீங்க? சாப்பிடறதுக்கு வழி இல்ல, வீட்டுல மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ள வந்துச்சு, உடுத்துறதுக்கு ஆடை இல்ல, படிக்கிறதுக்கு வசதி இல்ல, வீட்டுல விளக்கு வசதி இல்ல, அவ்வளவு சிரமப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்காத விதத்தில் எனக்கு வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் என்று நீங்கள் ஒவ்வொரு பொழுதும் நினைத்து பார்க்கிறீர்களே. இது எதன் விளைவால்? எப்படி கிடைத்தது? சிரமத்தில் கஷ்டத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக வைத்த ஈமான். இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் அருள் செஞ்சு, அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டு ஓட்டை அடைக்கிறதுக்கு வசதி வந்து வீடு 1 ஆச்சு, 2 ஆச்சு, பைக் ஆச்சு, கார் ஆச்சு, வியாபாரம் நல்லா பல்கி பெருகி ஆச்சு. இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறோம்? வேற யாரும் உதாரணம்லாம் தேவையில்லை, நம்ம வாழ்க்கை போதும். அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற அருள் என்ன? நம்மள நிறைய பேர் பேசுறாங்க, அல்லாஹ் வீட்டை உடைச்சுக்கிட்டு மட்டும் தாங்க காசை கொடுக்கல. பேசுறாரு, அல்லாஹ் வீட்டை பொழந்துக்கிட்டு தான் காசை கொடுக்கல, கூரையை உடைச்சுக்கிட்டு தான் காசை போடல. அல்லாஹ் அவ்வளவு பரக்கத் செஞ்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வருஷத்துக்கு உம்ராலாம் போயிருவேன், ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டே இருப்பேன். இப்படியும் பேசுறாக்கள் உண்டு. எப்படி கிடைத்தது? ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் உடைபட்ட போது, மனதில் துன்பம் ஏற்பட்ட போது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை உறுதியாக நம்பியதுடைய விளைவால் கிடைத்திருக்கலாம். இன்னும் அல்லாஹ்வை நம்புங்க, உறுதியில உச்சத்துக்கு போயிருங்க, அல்லாஹ் இன்னும் அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள், சூரத்துல் மரியமை புரட்டி பாருங்கள், உள்ளத்தை நொறுக்கி போடுகிற வரலாறு. ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்தில் இப்படியெல்லாம் ஈமானுடைய உறுதியால் பிரார்த்திப்பாரால் யோசிக்க வைக்கிற வரலாறு. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபான். இறைவா, என்னுடைய தலைமுடி எல்லாம் நரையால் மின்னி விட்டது,
எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது. என்னுடைய மனைவியோ பிள்ளை பேரற்றவராய் மாறிவிட்டால், நல்ல கவனிங்க, உலகத்தினுடைய சயின்ஸ் சொல்லுது, ஒரு ஆளு பிள்ளை பேர் இல்லைன்னா பிள்ளை வைக்க முடியாது, ஆளு வயசாயிட்டாருன்னா பிள்ளை வைக்க முடியாது. சயின்ஸ் தானே. இவர் அதைத்தான் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய மனைவியோ மலடியாகிவிட்டால், நானோ கிழவனாகிவிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, ரப்பி லா ததர்னி ஃபர்தான், யா அல்லாஹ் என்னை ஒத்தாளா விட்டுறாதன், என்னை தன்னந்தனியாளாக விட்டு விடாதேன், வஅன்த கைருல் வாரிசுன், யா அல்லாஹ் நீதான்டா ஒரு வாரிசை தருபவன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார். உச்சபட்சமான ஈமான். வாய்ப்பே இல்லை. உலக ஒட்டுமொத்தமும் சேர்ந்து நமக்கு சொல்லும், உனக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. திருமறை குர்ஆனுடைய வரலாறு எனக்கு சொல்லுகிறது. ஈமானிய பாடம் என்ன? அல்லாஹ்வை நம்பு, உச்சபட்சத்துல வச்சு நம்பு. அல்லாஹ் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அருள் என்ன? நாம் அவருக்கு பிள்ளையை கொடுத்தோம், பிள்ளைக்கு பெயரையும் வைத்தோம். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அடிக்கோடு போட்டான், வலம் நஜஅல்லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் யாருக்கும் பெயர் வைத்ததில்லை. பிள்ளையை கொடுப்பான், அவ்வளவுதான். அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நீயே பார்த்து பேரை வச்சுக்க. ஆனால் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பிள்ளையை கொடுத்தோம், அந்த பிள்ளைக்கு நானே பெயர் வைத்தோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்தான். இவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகிற பாடம் என்ன? இப்படி இருக்கணும் ஈமான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும், ஈமானின் உச்சம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள். நோயினுடைய உச்சத்தில் வாழ்ந்தார், உச்சகட்டமான நோய். ஒரே ஒரு பிரார்த்தனை, அன்னி மஸனி யதுர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நீதான் தான் நோயை போக்குபவன், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, என்னுடைய துன்பத்தை நீ போக்குடால். ஈமானுடைய உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் இப்படி கேட்க இயலும். இந்த உலகமே சாத்தியமற்றது என்று சொல்லும், அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? உலகத்துடைய யதார்த்தத்திற்கு மாற்றம். ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது என்பது இன்றைக்கு இருக்கிற அறிவியல். அல்லாஹ் செய்த அற்புதம் என்ன? அல்லாஹ் ரூஹை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுக்க வைத்து அந்த பிள்ளையை பேச வைத்து, எப்பேற்பட்ட அருள்! நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி பாருங்கள். மீனின் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார், மீனின் வயிற்றிலே தங்கினார். யதார்த்தம் என்ன? ஒரு ஆள் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா செரிமானமாய் வெளியே வந்துருவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் செய்த அற்புதம் என்ன? இதையெல்லாம் செய்த ரப்புக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிய ரப்புக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய ரப்புக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையை தந்த ரப்புக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்த ரப்புக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீண்ட நாட்கள் கழித்து சேர்த்து வைத்த ரப்புக்கு, உங்களுக்கு இருக்கிற அற்ப கஷ்டத்தை போக்க முடியாதா? ஒரே ஒரு விஷயம், ஈமான்ல உறுதி இருக்கணும், இருந்தா முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் சாதித்து விடலாம். உள்ளத்தை பக்குவப்படுத்துங்கள், ஈமானை கொண்டு பாடம் நடத்துங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 10 வயது நிரம்பத்தக்க சிறுமி பரான் எகிப்து நாட்டிலே தாயகமாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். தாயும் தந்தையும் சவுதி அரேபியா நாட்டிற்கு இடம்பெயர்ந்தார்கள். தந்தை பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர். சவுதிக்கு வந்த குடும்பம் 10 ஆண்டு காலம் உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 10 வயது நிரம்பத்தக்க சிறுமி, இவரை போன்று சவுதி அரேபியா நாட்டிலே உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்த யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை, ஹை கிளாஸ் லெவல் தான். ஒரு நாள் அவருடைய தாய் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால், மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், இவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது, நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள், சில நாட்களில் இவர் மரணித்து போவார். மருத்துவ உலகம் நாள் குறித்து விட்டார்கள். பள்ளிக்கூடத்திலே பரா படித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் அவருடைய தாய் மரணித்து போனாள்.
பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரா தாயை சந்திக்க அவ்வப்போது வருவாள். தாய் அந்த பிள்ளையிடத்தில் பேசுவாள். உனக்கு முன்னால் நான் சுவனத்திற்கு சென்றால் சுவனத்திலே உனக்கு விளையாட்டு ஜாமான் பொருட்களை நான் தயார் செய்கிறேன் என்றார். திருமறையில் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த வசனத்தையும் மனனம் செய்து வைத்திருந்தால் 10 வயது சிறுமி பரா. ஒட்டுமொத்த குர்ஆனும் மனனம். மரணித்து போன தன்னுடைய தாயை பார்ப்பதற்கு தந்தை அழைத்து வந்தார். பள்ளிக்கூடத்துக்கு சென்ற நடந்த சம்பவத்தை சொல்லி பிள்ளை அழைத்தான். ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிட்டு உங்க பிள்ளை சாப்பிடல, ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு போங்களேன். பிள்ளை எதுவும் சாப்பிடல. இருவரும் உயர்தரமான காரில் செல்கிறார்கள். வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு தந்தை உணவு வாங்க சென்றார். கைகளிலே உணவை வாங்கி கொண்டு சிறுத்த முகத்தோடு காரை நெருங்கினார். அருகில் வந்த வாகனம் தூக்கி அடித்து துடிதுடிக்க கீழே விழுந்தார். பராவுடைய தந்தை துடித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனையிலே இவரும் சேர்க்கப்பட்டார். இறுதியிலே தந்தையும் மரணித்து போனான் என்ற செய்தியை மருத்துவ உலகம் யாரிடத்தை சொல்வது? ஒத்த பிள்ளை நிற்குது. அம்மாவினுடைய மரணத்தை சொல்வதா, அத்தாவினுடைய மரணத்தை சொல்வதா? மருத்துவ உலகம் குழம்பி போனார்கள். இல்ல இல்ல, தந்தையினுடைய மரணத்தை தானே, மரண தருவாயை தானே கண்களுக்கு முன்னால் பார்த்தான். அதையே சொல்லி விடுவோம். தந்தையினுடைய மரண செய்தி பராவிற்கு சொல்லப்பட்டது. கதறி துடித்தாள். 6 நாட்கள் கழித்து தாயினுடைய மரண செய்தி சொல்லப்பட்டது. சில நாட்கள் கழிந்து ஓடியது. பராவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் மருத்துவ உலகம் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், தாய்க்கு எந்த இரத்த புற்றுநோய் இருந்ததோ அதே இரத்த புற்றுநோய் பராவையும் பாதித்தது. பிளட் கேன்சர். சவுதி அரேபியா நாட்டிலே தனவந்தராக இருந்த சிலர் தத்தெடுத்தார்கள். லண்டனுக்கு மருத்துவத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சவுதி நாட்டிற்கு அனுப்பப்பட்டால் ஒரு 10 வயது நிரம்பத்தக்க சிறுமிக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். இவரை போன்று 10 ஆண்டுகள் உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்த யாரும் இல்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கை. ஆனால் இறுதி தருவாய் என்ன? தாய் மரணித்து போனார், தந்தை மரணித்து போனார், தன்னுடைய உடலிலே இரத்த புற்றுநோய் ஏற்பட்டது, 2 கால்களும் துண்டிக்கப்பட்டது. சில மதரசாக்களில் பராவை அழைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக. மாணவர்கள் கேள்வி கேட்க துடிக்கிறார்கள். அல் ஜசீரா, முபாஷரா போன்ற செய்தித்தாள்களில் வெளிவந்த செய்தி. இன்றைக்கும் கூட நீங்கள் யூடியூப்களில் பராவுடைய குர்ஆனுடைய ஓதலை கேட்க முடியும். அங்க இருக்கிற மாணவர்கள் சில பேர் இருந்து கேட்டாங்க, அத்தா இல்ல, அம்மா இல்ல, உங்களுக்கு இரத்த புற்றுநோய், 2 கால்களையும் துண்டித்து விட்டார்கள், இப்போது நீங்கள் இந்த துன்யாவை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த 10 வயது நிரம்பத்தக்க சிறுமி சொல்லித் தந்த ஈமானிய பாடத்தை கவனித்து பாருங்கள். உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் என்னோடு இல்லையா? ஒரே கேள்வி. ஒட்டுமொத்த மதரசாவும் வாய்மூடி போனார்கள். என்ன அடுத்து என்ன கேட்கிறது? எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதில் போதும் தானே? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை 10 வயது நிரம்பத்தக்க சிறுமிக்கு இருக்கிற உச்சபட்சத்தை பாருங்கள். வயது 40 கடந்து விட்டது, 50 கடந்து விட்டது, 60 நெருங்கி விட்டோம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற ஈமானிய உறுதி என்ன? எங்க இருக்கிறோம்? எங்கே விட்டோம்? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எனக்கு எங்கே குறைந்தது? சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எங்கே விட்டு வந்தேன்? எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஈமானை தவற விட்டேன்? பரிசோதித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் இறுதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த துன்யாவில் எவராலும் அசைக்க முடியாது. நீங்கள் ஒருபோதும் சோர்வடைந்து போக மாட்டீர்கள். அல்லாஹ்வை நம்பி ஓடுகிற ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உயர்தரமான அல்லாஹ்வுடைய உதவிகளை கண்களுக்கு முன்னால் பார்ப்பீர்கள் என்ற சிந்தனையை உள்ளத்தில் பதிய வைத்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உச்சபட்சத்தை அடைந்து வாழ்வோம். அப்படியே மரணிக்கிற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பேசப்படுகிற ஒற்றை வார்த்தை SIR, வாக்காளர் திருத்த பதிவேடு என்ற ஒன்று இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நம்மையே சில விழிப்புணர்வுக்கு உள்ளாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, ஹுது ஹிதரக்கும், உங்களை நீங்களே விழிப்பாக்கிக் கொள்ளுங்கள், எச்சரிக்கை உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த வாக்காளர் திருத்த பதிவேடு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சிறிது சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ஒரு விழிப்புணர்வாக நாம் இருப்பதற்கான வேலைகள் என்ன என்பதையும் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஏற்கனவே வாக்களித்திருந்தீர்கள். 2002 முன்பாக வாக்காளராக நீங்கள் இருப்பீர்கள். அப்போது எடுக்கப்பட்ட SIR பதிவேட்டிலே நீங்கள் இடம்பெற்றிருப்பீர்கள் என்றாலும் கூட தற்போது எடுக்கப்படுகிற இந்த பதிவாளருடைய பட்டியலிலே நீங்கள் சேர்க்கப்படவில்லை என்றால், இன்னும் 28 நாள் இருக்கு, டிசம்பர் 4 வரைக்கும் தொடரும். இந்த 28 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிவத்தை நீங்கள் நிரப்பி கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் இந்தியாவின் குடிமகனா என்ற கேள்வி எழும்பி நீங்கள் அந்நியராக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நம்மள நிறைய பேர் என்னன்னா, அவன் என்கிட்ட ஃபார்மை கொடுத்துருவானா, எனவே ஃபில்அப் பண்ண சொல்லுவான், ஃபார்மை கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிலாம் தர முடியாது, என்ன பண்றியோ பண்ணு, இப்படின்னு நம்ம பேசுற நிறைய பேரை பார்க்கிறோம். இதுவெல்லாம் முட்டாள்தனமான செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பீகாரில் எடுக்கப்பட்ட வாக்காளர் கணக்கெடுப்பிலே 40,000 ஓட்டுக்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். 40,000 பேர் ஓட்டுக்கு அவர்கள் அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்காளர்களே இல்லை என்று துணை தெரியப்பட்டிருக்கிறார்கள். அதில் 38% இஸ்லாமியர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒட்டுமொத்த அவருடைய குறிக்கோளே இஸ்லாமியர்களை டார்கெட் செய்துதான், இஸ்லாமியருடைய ஓட்டுக்களை பொறிப்பது, அவர்களை அந்நியர்களாக்குவது, அவர்களை அகதிகளாக்குவது என்ற திட்டத்தை இவர்கள் மாற்று வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த நேரத்தில் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். படிவத்தை பெற்றவர்கள் உடனே பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு 4 ஜெராக்ஸ் எடுங்க, மறுபடியும் ஃபில்அப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறார்கிட்ட கேளுங்க. உங்க பகுதிக்குன்னு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சந்தேகமாக இருந்தால் அந்த அதிகாரியுடைய எண்ணை பெற்று தொடர்பு கொண்டு கேளுங்கள். எப்படி பதிவு செய்வது, எவ்வாறு பூர்த்தி செய்வது, எந்தெந்த எண்ணை போடுவது, எபிக் நம்பர் எவ்வாறு பெறுவது என்ற எல்லா சந்தேகத்தையும் அவரிடத்தில் கேளுங்கள். உங்க தொகுதிக்குன்னு ஒரு ஆள் உண்டு, உங்க பகுதிக்குன்னு ஒரு ஆள் உண்டு, விடாதீங்க. எப்படியாவது ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துரும், அவசரமா ஃபில்அப் பண்ணி அடிச்சு திருத்தி இன்சியலை ஒரு பக்கம் கூட்டி ஒரு பக்கம் எழுத்த குறைச்சி இப்படி கொடுக்காதீங்க. ஒண்ணு தப்பா இருந்தாலும் நீங்க வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவீர்கள். பதட்ட வேண்டாம், நிதானமா பண்ணுங்க. இன்னொன்னு, இருக்கிற எல்லா அவன் கேட்கிற ஆவணங்களையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்க. என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமோ, சில ஆவணங்கள் எடுத்து வைத்திருப்போம், தொலைந்திருக்கலாம், சில ஆவணங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பெர்த் சர்டிபிகேட் எல்லாம் இல்ல. பெரும்பாலும் அது எடுக்கிறதுக்கான முயற்சி என்னன்னு பாருங்க. பாஸ்போர்ட் இருந்தா அதுவே போதுமானது. இந்த ஆதார் கார்டை மட்டும் வச்சு நம்பாதீங்க. ஆதார் கார்டு கீழே பிராக்கெட் போட்டாங்க, ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல, சும்மா ஆதாரத்துக்கு அட்டாச் பண்ணிக்கிறீங்கன்னு போட்டிருக்கிறாங்க. ஆதார் கார்டை மட்டும் நம்பிக்கிட்டேன், ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டுல பின்னாடி திரும்பி பாருங்க, நீங்கள் குடிமகன் என்பதற்கு இது சான்றல்லன்னு போட்டு வச்சிருக்கிறான் நம்ம கொடுத்திருக்கிற ஆதார் கார்டுக்கு. அதனால ஆதார் கார்டை மட்டும் நம்பி யாரும் இருக்க வேண்டாம். அவன் கேட்டிருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலில் இருக்கிற மற்ற சான்றிதழ்கள், மற்ற அவன் கேட்கிற ஆவணங்கள் இல்லத்தில் இருக்கிறதா என்று சரிபாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதா,
என்கிட்ட எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்கு பிரச்சனை என்ன, நீங்க இருந்துடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற வேற ஆளுக்கு வாக்காளர் உரிமம் இல்லை என்றால் அவர் இந்திய குடிமகனா என்ற கேள்வி வந்துடும். இவர் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர், இவர் இந்திய நாட்டுக்காரர் இல்ல, இவர் இறக்குமதி இப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு நீங்கள் அகதிகளாக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. காந்தி போராடினாரே, பெரிய போராட்டம் நடத்தினார்கள். நடத்தப்பட்ட போராட்டத்தில் காந்தி போராடிய போராட்டத்தின் முதன்மையானது வாக்கு உரிமைக்காக மட்டும்தான். எனக்கு ஓட்டு உரிமை கொடு, எனக்கு நானே ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையை கொடு. அப்படியான உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வீட்டுல 250 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். தற்போது தமிழகத்தில் ஏறத்தாழ கோடிக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஓட்டு பீகார்ல இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இப்ப இவெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஃபார்மை கொடுப்பாங்க, இவனுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். அவன் பிளானே அதுதான். வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் வாக்காளர் உரிமம் வந்துவிடும். இங்க இருக்கிற உங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, இது சரியில்லை, அது சரியில்லை மறுத்துவோம். இதற்கான காரணம் என்ன? பீகார்ல இருக்கிற 1 கோடி பேரு, ஒரு 10 லட்சம் பேரு இங்க உள்ள நுழைஞ்சு ஓட்டு போட்டான்னா, நீங்க ஒரு 5 லட்சம் பேர் போடுற ஓட்ட 10 லட்சம் பேர் போட்டு ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க காட்டு கத்து கத்தி ஊரெல்லாம் சொல்லி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க செய்ய தவறிய செயல்கள், அவன் வாக்காளர் உரிமம் பெற்று அவர் இலகுவாக வாக்கு செலுத்திவிட்டு சென்று விடுவான். பல கவனத்துல வைங்க. நம்மை சுற்றி நடக்கிற விஷயத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். யாரெல்லாம் விழிப்போடு இருக்கிறீர்களோ விழிப்பற்ற மக்களுக்கு சொல்லுங்க. நிறைய தெரிஞ்ச மக்களுக்கு எப்படி ஃபில்அப் பண்ணணும் தெரியும், நல்லா படிச்சிருக்கிறாரு, எப்படி ஃபில்அப் பண்ணணும் விளங்கல. அப்ப ஒண்ணுமே படிக்காத பாமர மக்கள் பல பேர் உண்டு நம்ம ஊர்ல. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுங்க, இந்த ஃபார்ம் ஒண்ணு வரும், ஃபார்ம் வாங்கி வைங்க, எப்படி ஃபில்அப் பண்றது நாங்க சொல்லி தர்றோம். இப்படின்ற இந்த விழிப்புணர்வை யாரெல்லாம் விழிப்புணர்வு இருக்கிறோமோ அவங்க எடுத்து சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க தயவு செஞ்சு. இஸ்லாமியராக இருப்பவர்கள், சிறுபான்மையின மக்கள், இன்னும் அறியாத பல மக்கள் இருப்பாங்க, எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏனென்றால் தற்போது விழிப்போடு இல்லை என்றால் 28 நாள் நீங்க கண்டுக்கிறாம உங்க வேலையை பார்த்து போயிட்டீங்கன்னா, அடுத்து பிப்ரவரியில ஒரு லிஸ்ட் ஒண்ணு வரும். யார் யாரெல்லாம் இந்த வாக்காளரு, யார் யார் இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட போடுவாங்க. அப்ப கத்தி புண்ணியம் இல்லை, நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து தூக்கப்படுவீர்கள். அப்ப போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, போராட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அறிவோடு செயல்படுவதற்கான நேரம் இது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற படிவம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வரும், எல்லாரும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு முதல்ல ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா ஒரே 2 ஃபார்ம் கொடுப்பாங்க, 2 ஃபார்ம் வாங்காம விடாதீங்க. ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு அதிகாரிக்கு. 2 ஃபார்மையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு, ஒரு ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து எப்படி ஃபில்அப் பண்றது, எப்படி எப்படி கரெக்டாக நம்பர் போட்டிருக்கிறோமா, இந்த நம்பர் தான் வருமா, இப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதிகாரத்தை காட்டி இது சரிதானான்னு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க. யாரும் இதில் தவறிவிட வேண்டாம். கொஞ்சம் கவனக்குறைவோடு இருந்தாலும் கூட வாக்காளர் உரிமை உங்களுக்கு பறிக்கப்பட்டு நீங்கள் குடியுரிமையை கேள்விக்குறியாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தருணம் இது. எனவே அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் கல்வி ஞானத்தை வழங்கி இந்த நேரத்தில் விழிப்போடு செயல்படுகிற வாய்ப்பை தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.